மத்தள சர்வதேச விமான நிலையத்தின் களஞ்சிய சாலையில் இன்று முதல் நெல் களஞ்சியப்படுத்தப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் கடந்த போகத்தின் போது களஞ்சியப்படுத்தப்பட்ட நெல் இன்று விமான நிலையத்தின் களஞ்சிய சாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் எம்பி திசாநாயக்க தெரிவித்தார். சர்வதேச தரத்திற்கு அமைவாக விமானங்களை ஏற்றியிருக்கும் வகையிலான சமிகை கட்டமைப்புகளையும் அனைத்து நவீன வசதிகளையும் கொண்டதாக 2013ஆம் ஆண்டு மத்தள சர்வதேச விமான நிலையம் திறந்து வைக்கப்பட்டது. எனினும் தற்போது பிளை துபாய் விமான சேவைக்கு சொந்தமான ஒரு விமானம் மாத்திரமே இந்த விமான நிலையத்தை பயன்படுத்துகின்றது. அதன்படி தற்போது எவ்வித பாவனையும் இன்றி காணப்படும் விமான நிலையத்தின் களஞ்சிய சாலையில் நெல் களஞ்சியப்படுத்த நெட் சந்தைப்படுத்தல் சபை நடவடிக்கை எடுத்துள்ளது. விமான நிலையத்தில் நெல்லை கொண்டு போய் குவிக்கும் செயற்பாட்டை நாம் செய்யவில்லை. ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் எமக்கு நெல் களஞ்சியப்படுத்தலுக்கான வசதிகள் குறைவாக உள்ளன. இந்த விடயம் தொடர்பில் மத்தள விமான நிலையத்தின் அதிகாரிகளுடன் கலந்துரையாடிய போது அவர்கள் பயன்படுத்தாது இருக்கும் களஞ்சிய சாலையை எதற்காக பயன்படுத்த முடியும் என்ற தீர்மானத்திற்கு வந்தோம். எனவே தற்காலிக அடிப்படையில் அந்த களஞ்சிய சாலையை பயன்படுத்துவதற்கு இணக்கப்பாடு காணப்பட்டது. பின்னர் நெல்லை அகற்றும் சந்தர்ப்பத்தில் அதனை மீண்டும் விமான நிலைய நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம். கட்டணம் செலுத்துவது தொடர்பில் இரண்டும் அரச நிறுவனங்கள் என்பதனால் உடன்படிக்கை செய்து கொள்ளவில்லை. மத்தள விமான நிலையத்தின் களஞ்சிய சாலை தற்காலிகமாக பயன்படுத்துவதற்கான கோரிக்கையை நெட் சந்தைப்படுத்தல் சபை விடுத்திருந்தது. எனவே நாம் இதுகுறித்து ஸ்ரீலங்கன் விமான நிறுவனத்துடன் கலந்துரையாடினோம். ஸ்ரீலங்கன் விமான நிறுவனமே தற்போது விமான நிலையங்களின் களஞ்சிய சாலைகளுக்கு பொறுப்பாக உள்ளது. எனவே தேசிய தேவையை கருத்தில் கொண்டு தற்காலிகமாக குறுகிய காலத்திற்கு சாதாரண குத்தகை அடிப்படையில் விமான நிலையத்தின் களஞ்சிய சாலையில் நெல் களஞ்சியப்படுத்தலுக்கு சந்தர்ப்பம் வழங்கியுள்ளோம்.